வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு அட்டாங்க யோகம். அட்டாங்க யோகம். முதலாவதாக யோகம் என்றால் என்ன? யோகா என்றால் கொஞ்சம் அதை தெரிந்து கொள்வோம். யோகா யோகா என்று சொல்லுகிறோமே, அது ஒன்றும் ஒரு பழங்கதை அல்ல. மிக பழமையான, பாரம்பரியமாக தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கலை. அண்டர்ஸ்டாண்ட்? நாட் கதை, அது ஒரு கலை. அந்த யோகா முன்பு இருந்ததை விட, பழங்காலத்தில் இருந்ததை விட இப்போதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மிக மிக முக்கியம், அவசியம், தேவையும் கூட. இப்போது இனி வரும் காலங்களில் இப்போது இருப்பதை விட இன்னும் தேவை அதிகமாக இருக்கும். இந்த யோகா ஒரு விஞ்ஞானபூர்வமானது. இது நமக்கு நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு வாழும் முறையை முறைப்படுத்துகிறது, ஒழுங்குபடுத்துகிறது, கற்றுத்தருகிறது. இந்த யோகா நம்முடைய உடல் சார்ந்திருக்கிறது. உயிர் வாழ்கிறோமே, அதற்கு வருமே வயிற்றில் எனர்ஜி, அது சார்ந்திருக்கிறது. மனம் சார்ந்திருக்கிறது. மனதிற்கும் அப்பாற்பட்டு அதீத ஆற்றல், அதுவும் சார்ந்திருக்கிறது. உணர்ச்சிகள் சார்ந்தது, உணர்வுகள் சார்ந்தது, ஆன்மீகம் சார்ந்தது. அண்டர்ஸ்டாண்ட்? இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கிய இந்த யோகா ஒரு கட்டத்தில் முறைப்படுத்தப்பட்டது, வகைப்படுத்தப்பட்டது, நமக்கு நன்காக தெரியும்படியாக தெரிவிக்கப்பட்டது பதஞ்சலி முனிவரால். அவர் இயற்றிய ஒன்றுதான் அட்டாங்க யோகம். அட்டம் என்றால் 8 வகையான யோகா. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. You understand? 8. So what are all these things? இதெல்லாம் என்ன? இயமம் நியமம், இயமம் நியமம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இது இயமம் என்பது புறம் சார்ந்த விஷயங்கள். அவற்றில் நம்முடைய ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும், ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும். நியமம் நம்முடைய அகம் சார்ந்தது. அதிலே நம்முடைய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும். இயமம், அதை பார்ப்போமே. கொல்லாமை, கள்ளுண்ணாமை, பொய் சொல்லாமை, ஏழாமை, புறன்வழி செல்லாமை. இதெல்லாம் புறம் சார்ந்தது. கொல்லாமை உங்களுக்கு தெரியும், கள்ளுண்ணாமையும் தெரியும். ஸோ பொய்யாமை, அதுவும் தெரியும். இது ஏழாமை, பிறர் செய்கின்ற தவறுகளுக்கு உடன்படாது இருப்பது. அண்டர்ஸ்டாண்ட்? ஏழாமை. அப்புறம் புலன்வழி செல்லாமை.
ஐம்புலன்கள் போகிற இடமெல்லாம் போயிட்டு இருக்கிறோமே. நோ, நத்திங். அண்டர்ஸ்டாண்ட்? அகம் சார்ந்தது. முதலாவதாக மன தூய்மை வேண்டும். இந்த தூய்மையுடன், மன தூய்மையுடன் தவம் செய்ய வேண்டும். அந்த தவத்தினுடைய முடிவு நமக்கு கிடைப்பது அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியில் அருள் நூல்களை வழிபடுதல் வேண்டும், பாராட்ட வேண்டும், கடவுள் வழிபாடு இருக்க வேண்டும். இது அகம் சார்ந்தது. ரெண்டும் முடிஞ்சது. அப்புறம் ஆசனம், பிராணாயாமம், இந்த உடற்பயிற்சி அதுன்னு சொல்கிறோமே, அது பூரா ஆசனம், பிராணாயாமம், வாசியோகம் என்று சொல்லுகிறோமே, மூச்சு பயிற்சி. பிரத்யாகாரா என்றால் ஐம்புலன் வழியாக வெளியே செல்லுகின்ற அந்த ஆற்றலை எல்லாம் ஒரு சேர்த்து ஒருமுகப்படுத்தி இருப்பது பிரத்யாகாரம். You understand? Then தாரணை, அந்த ஆற்றலை நாம் விரும்புகின்ற இடத்திற்கு, நாம் நினைத்த இடத்திற்கு மனதை செலுத்தி அதுவாக மாறுதல். You understand? அதற்கடுத்து தியானம், தட் இஸ் மெடிடேஷன். அந்த நிலைக்கு அடுத்து சமாதி. சமாதின்னா ஆதியில் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு சமமாக நாம் மாறிவிடுதல். ஸோ அதைத்தான் பொதுப்படையாக நாம் என்ன சொல்கிறோம் என்றால், யோகா என்றால் இணைதல். நாம் எதுவாக மாற வேண்டும் என்கின்றோமோ அதுவாக மாறுதல், மனதை ஒருமுகப்படுத்தி இருத்தல், மனம் அற்றுப்போதல், இப்படியெல்லாம் நாம் சொல்லிக்கிறோம். ஸோ இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டு அட்டாங்க யோகம் அது சொல்லுகின்ற முறைப்படி வாழும் பட்சத்தில் நம்முடைய நோக்கமாகிய அமைதி, ஆனந்தம், இறை நிலை உணர்தல் எளிது எளிது என்று சொல்லுகிறேன். பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம்.